தீவிரவாதம் பாதித்த மாநிலங்களில் 400 காவல் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை. சென்னையில் மின்வெட்டு 2 மணி நேரமாக அதிகரிப்பு. நாளை முதல் அமலுக்கு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவதூறாக சித்தரித்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடும் எதிர்ப்பு. பாஜக, காங்கிரஸ் கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. வணக்கம். விரிவான செய்திகள். நக்சலைட் பாதிப்பிற்குள்ளான மாநிலங்களில் கூடுதலாக 400 காவல் நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கத்தை ஒடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஒரிசா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் நிறைந்த சில மாவட்டங்கள் உள்ளன. இவர்களால் போலீசார் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 2011ஆம் ஆண்டில் நக்சல்களால் 447 அப்பாவி மக்களும் 142 பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டனர். இவர்களை ஒடுக்க மத்திய அரசு ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்றை வகுத்து வருகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் நாடு முழுவதும் 8 மாநிலங்களில் 83 மாவட்டங்கள் நக்சல்களால் பாதிப்பிற்குள்ளான மாவட்டங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. இம்மாவட்டங்களில் தற்போது 400 காவல் நிலையங்கள் அமைப்பதற்கு 120 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட கொள்ளையர்கள் பல்வேறு மாநிலங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் கடந்த 23ஆம் தேதி வங்கிக் கொள்ளையர்கள் 5 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 5 பேரில் ஒருவனது உடல் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மற்ற 4 பேரின் உடல்கள் சென்னை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர்களுக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதும் பல்வேறு மாநிலங்களில் இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்ததும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே பேராசிரியர் மார்க்ஸ் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் என்கவுண்டர் நடந்த இடத்தில் பொதுமக்களை சந்தித்து தகவல் சேகரிப்பதற்காக சென்றனர். அப்போது அவர்களை பொதுமக்கள் தாக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல்கள் சேகரிப்பு என்ற பெயரில் வருபவர்களால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் இதனால் நிம்மதி இழப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். எல்லா மனித உரிமைகளும் தவறு அப்படின்னு சொல்றாங்க. மக்களை அது மன உளைச்சல் ஆகுது. மக்களை என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அச்சமாகுது. காவல்துறையினரின் தூண்டுதலின் பேரில் பொதுமக்கள் தங்களை புறக்கணித்ததாக மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக காவல்துறை ஆணையத்திலும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை அந்த சம்பவ இடத்திற்கு சென்றோம். சென்றபொழுது மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடப்பதனால் எங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என அங்கிருந்த காவல் அதிகாரிகள் சொன்னார்கள். அங்குள்ள மக்கள் எங்களிடம் ரொம்பவும் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைதியாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தருணத்தில் யாரோ 2-3 பேர்கள் அவர்கள் யாரால் தூண்டிவிடப்பட்டார்கள் என தெரியவில்லை. அவர்கள் அந்த இடத்தில் நாங்கள் போலீஸுக்கு ஆதரவானவர்கள், உங்களை சுட்டுக் கொள்ள வேண்டும், நீங்கள் ஏன் இதையெல்லாம் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி ரொம்பவும் அங்கு பெரிய ஒரு வன்முறையை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இதனிடையே வங்கிக் கொள்ளையர்கள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாகப்பட்டினத்தில் நடந்த மனித உரிமைகள் கழகத்தின் சர்வதேச அமைப்பு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாட்டை ஆளும் எம்பிக்கள் பலரும் கொள்ளைக்காரர்களாகவும் கற்பழிப்பு வழக்கில் சிக்கியவர்களாகவும் இருப்பதாக அண்ணா ஹசாரே குழுவைச் சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கருத்திற்கு அரசியல் கட்சியினர் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கெஜ்ரிவால் நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளவர்களின் நடவடிக்கைகள் மிக மோசமாக இருப்பதாகவும் நல்ல உள்ளம் படைத்தவர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் நாட்டை ஆளும் எம்பிக்கள் பலரும் கொள்ளைக்காரர்களாகவும் கற்பழிப்பு வழக்கில் சிக்கியவர்களாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர் மக்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவரது பேச்சிற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கெஜ்ரிவாலின் பேச்சு கண்டனத்திற்கு உரியது என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஜவ்டேகர் கூறியுள்ளார்.
இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் குருதாஸ் குப்தா மற்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரசித் ஆல்வி ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். चंद लोग उसमें अगर गलत काम कर रहे हैं तो उसको उजागर करना, उसके खिलाफ आंदोलन करना जायज है, वो जनता का अधिकार है. लेकिन ये कहना कि सारे ही लोग बुरे हैं, तो ऐसा कोई कहेगा तो वो लोकतंत्र की अवमानना होगी, पार्लियामेंट की तो होगी होगी. தமிழகத்தில் புதிய மின்வெட்டு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி சென்னையில் மின்வெட்டிற்கான அளவு 2 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வரலாறு காணாத அளவிற்கு மின்வெட்டு இருந்து வருகிறது. அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு ஒருபுறம் இருக்க, அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், தொழில் நிறுவனங்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மின் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு மின்வாரிய அதிகாரிகள் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று அனைத்து தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது நிலவி வரும் மின் பற்றாக்குறையை சரி செய்ய முடியாத நிலையில் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் மின்வெட்டுக்கான கால அளவை 4 மணி நேரமாக குறைப்பதோடு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்வெட்டை 2 மணி நேரமாக அதிகரிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலை மற்றும் வணிக நிறுவனங்களுக்கும் 40% மின்வெட்டை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. மேலும் தொழிற்சாலைகளுக்கு வாரம் ஒரு நாள் மின்சார விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதனிடையே சென்னை ஓட்டேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி டார்ச் லைட் வழங்கும் நூதன பிரச்சாரம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வீடு வீடாக சென்று டார்ச் லைட் வழங்கி நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 5 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் 6வது கட்ட வாக்குப்பதிவு வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் சுமார் 1103 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 13 மாவட்டங்களில் உள்ள 68 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு அங்கு தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சஹரான்பூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மாநிலத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதி அமைச்சர்களின் பாக்கெட்டுகளுக்கு சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்திய சட்டப்படியே வழக்கு நடைபெறும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இத்தாலிய பாதுகாப்பு அதிகாரிகள் 2 கைது செய்யப்பட்டு திருவனந்தபுரத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவனந்தபுரம் வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. ஆண்டனியை செய்தியாளர்கள் சந்தித்தனர். அப்போது தமிழக மீனவர்கள் 2 இந்திய எல்லையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டது தெளிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த வழக்கு இந்திய சட்டப்படிதான் நடைபெறும் என்றும் ஆண்டனி திட்டவட்டமாக தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று சென்னையில் நடைபெற்ற எதிர்ப்பு குழு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அணுமின் உற்பத்திக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக மாபெரும் பேரணி மற்றும் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. சென்னை ராஜரத்தினம் மைதானத்திலிருந்து பாந்தியன் சாலை வரை நடைபெற்ற பேரணியில் 5000த்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அணுமின் நிலையத்திற்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர். சென்னை அண்ணா அரங்கில் போராட்டக்குழு எதிர்ப்பாளர் உதயகுமார் தலைமையில் நடந்த மாநாட்டில் முக்கிய பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
உதயகுமார் கேப்டன் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டியது தான் இல்லை என்றும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் டெல்லியில் இருக்கும் காங்கிரஸ்காரர்கள்தான் என்றும் குற்றம் சாட்டினார். தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்வதற்கு நாங்கள் இந்திய பணத்தை, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கவில்லை. இந்த நாட்டை சுரண்டி சுவிஸ் வங்கிகளிலே போட்டு வைக்கவில்லை. கை வைக்கின்ற திட்டங்களிலெல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் அல்ல நாங்கள். தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் டெல்லியிலே இருக்கிறார்கள், காங்கிரஸ்காரர்கள். மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய இஸ்ரோ ஆண்ட்ரிக்ஸ் மற்றும் தேவாஸ் நிறுவன ஒப்பந்தம் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய விண்வெளித்துறையான இஸ்ரோவின் எஸ்பேண்ட் அலைக்கற்றை ஒதுக்கீட்டை கையாண்டு வந்த ஆண்ட்ரிக்ஸ் வர்த்தக நிறுவனம் தேவாஸ் மல்டிமீடியா என்ற தனியார் நிறுவனத்திற்கு குறைந்த விலையில் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணை அறிக்கையில் அப்போதைய இஸ்ரோ தலைவர் மாதவன் நாயர் உள்ளிட்ட 4 விஞ்ஞானிகள் மீது ஊழல் புகார் எழுந்தது. இந்த ஒதுக்கீட்டில் அரசிற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் மத்திய கணக்கு தணிக்கைத்துறை தெரிவித்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக பலமுறை விசாரணை நடைபெற்றதோடு மாதவன் நாயருக்கும் தற்போதைய இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்தது. இந்நிலையில் மாதவன் நாயர் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆண்ட்ரிக்ஸ் மற்றும் தேவாஸ் நிறுவனத்திற்கு இடையேயான ஒப்பந்தம் குறித்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். I'm sure at least the 4 scientists who are named in this, they were no way involved in any wrongdoing, and nobody has established there is a wrongdoing in this. In that context, the action taken by the Department of Space is highly irregular. மாதவன் நாயருக்கு ஆதரவாக அண்மையில் பிரபல விஞ்ஞானி ரோதம் நரசிம்மா இஸ்ரோ விஞ்ஞானி பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட காதல் ஜோடி, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் விபரீதம். திருச்செந்தூர் மாசி திருவிழாவில் பங்கேற்க பக்தர்கள் காவடி ஊர்வலம், பார்வையாளர்கள் மெய்சிலிர்ப்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.